அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ட்ரேடில் இந்தியா விக்ஸ் எப்படி உதவுகிறது என்பதை பற்றி கூறுகிறேன். நன்றாக கவனியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேடில் ப்ராஃபிட் அடையலாம் நண்பர்களே. முதலில் இந்தியா விக்ஸ் என்றால் என்ன? இந்தியா வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அதாவது இந்திய பங்குச் சந்தையின் முற்போக்கான அதிர்வெண்ணை அளவிடும் ஒரு குறியீடாகும். அதாவது ஆங்கிலத்தில் கூறுவார்கள் ஃபார்வேர்ட் லுக்கிங் வொலட்டிலிட்டி. இது நிஃப்டியில் 50 விலைகளை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. விக்ஸ் உயரும்போது சந்தையில் அதிக உடன்பாடு இருக்கும். முதலீட்டாளர்கள் சந்தையில் அதிகம் அச்சத்துடன் இருப்பார்கள். விக்ஸ் அதிகமாக இருந்தால் சந்தையில் வொலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் விக்ஸ் குறையும் போது சந்தை நிலையானதாக இருக்கும். முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் இருப்பார்கள். உங்களுக்கு இதில் முக்கியமான பாயிண்ட் என்னவென்றால், விக்ஸ் உயரும்போது நிஃப்டி பெரும்பாலும் கீழே வரும். அதாவது எதிர்மறை தொடர்பு உள்ளது நண்பர்களே. விக்ஸ் குறையும் போது நிஃப்டி பெரும்பாலும் மேலே செல்லும். அதாவது பாசிட்டிவ் மார்க்கெட் உணர்வு உள்ளது நண்பர்களே. ஆக விக்ஸ் 10லிருந்து 15க்குள் இருந்தால் அது லோ வொலட்டிலிட்டி. அதே சமயத்தில் 15லிருந்து 20 வரை இருந்தால் அது சாதாரண நிலை. அதாவது அது சமயம் நாம் இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் செய்யலாம் நண்பர்களே. விக்ஸ் 20லிருந்து 25க்குள் இருந்தால் சந்தையில் ஏற்றம் இறக்கம் அதிகமாக இருக்கும். அது சமயத்தில் ஸ்ட்ராட்டஜி போட்டு ட்ரேட் எடுப்பார்கள். அதாவது ஸ்டாங்கல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் செய்து ட்ரேட் எடுக்கலாம் நண்பர்களே. 25லிருந்து 30 வரை இருந்தால் சந்தை மிகவும் ஆபத்தாக மாறும். அதாவது ஹை வொலட்டிலிட்டியாக இருக்கும். 30க்கு மேலே சென்றால் கிராஸ் ஆகும் நண்பர்களே. அது சமயம் நீங்கள் கொரோனா சமயத்தில் பார்த்து இருப்பீர்கள். ஆக இதையெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் நான் எதற்காக கூறுகிறேன் என்றால், விக்ஸ் உயரும்போது ஆப்ஷன் பிரீமியமும் அதிகரிக்கும். விக்ஸ் குறையும் போது ஆப்ஷன் பிரீமியமும் குறைவாக இருக்கும். நீங்கள் நிஃப்டி ஓப்பன் ஆனவுடன் விக்ஸ் ஓப்பன் ஆகும். விக்ஸ் மூமெண்ட்டை பார்த்தும் நிஃப்டியின் மூமெண்ட் அறியலாம் நண்பர்களே. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்து இந்த வீடியோ போட்டிருக்கின்றேன். அடுத்த வீடியோவிலும் இன்னும் முக்கிய பயனுள்ள வீடியோவாக போடுகிறேன். உங்களுக்கு ஏதேனும் அறிய விரும்பினால் கமெண்டில் கூறவும், அந்த வீடியோவும் போடுகிறேன். நன்றி நண்பர்களே.